Hello friends, welcome to our Kavirani Academy channel. நம்ம ஹிந்தி பிரச்சார சபால February 2021 எக்ஸாம்னு சொல்லி ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ அதுக்கான போர்ஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஏற்கனவே சொல்லி இருக்காங்க அக்டோபர் 2020க்கு என்ன போர்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அதே 50% போர்ஷன் தான் February 2021க்கு. சோ நாம இப்போ அந்த 50% சிலபஸ் தான் பார்க்க போறோம். நீங்க இந்த போர்ஷனை வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நம்ம வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல போனீங்கன்னா PDF ஃபார்மேட்ல இருக்கும். அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரோமன் வைஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க வீடியோவை, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நம்ம இப்ப பார்க்க போறது பிரவீன் உத்ராத் சிலபஸ் February 2021. சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர்ல 3 பார்ட் இருக்கும். நவீன் பத்திய சைனிகா, பிராஜின் பத்திய சைனிகா, அப்புறம் ரஷ்மி ரத்தி. சோ இத 3 மட்டும் படிச்சாவே உங்களுக்கு எவ்வளவு மார்க் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல உங்களுக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ERC 25 மார்க்குக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து தோஹா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து காவியகத் விசேஷ்தாயங்க இருக்கும். அப்புறம் ரஷ்மி ரத்தியோட கேரக்டர்ஸ் இருக்கும், சரித்திர சித்திரன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து காவியகத் விசேஷ்தாயன்ல கவி பரிச்சை, ஒரு கவிஞரை பத்தி சொல்லி அதனோட இது இருக்கும். அதுக்கப்புறம் கவிதாக்கா சாரான்ஸ் இருக்கும். அப்புறம் ரஷ்மி ரத்தியோட டிப்பனி இருக்கும். இப்ப ரஷ்மி ரத்திலேயே பாத்தீங்கன்னா ERC 1 to 4 வரைக்கும் படிக்கணும் நீங்க. சரித்திர சித்திரன், பாத்திர பரிச்சை, டிப்பனி இதெல்லாம் படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர் 100 மார்க்ஸ் வந்துடும். சோ நவீன் பத்திய சைனிகால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ERC SA இது ரெண்டும் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிராஜின் பத்திய சைனிகா அதே மாதிரி அதுலயும் ERC SA இருக்கு, டிப்பனி வரும். டிப்பனி மீன்ஸ் அந்த சாரான்ஸ் வரும். ரஷ்மி ரத்தியில பாத்தீங்கன்னா வியாக்கியா, சரித்திர சித்திரன், பாத்திர பரிச்சை இது 3 படிச்சா போதும். ரஷ்மி ரத்தியில கொடுத்திருக்கிறத மட்டும் இதுல நீங்க வந்து படிச்சீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் பேப்பர் 2 தூசரா பத்திர பாத்தீங்கன்னா காவிய கே ரூப். இதுல பாத்தீங்கன்னா ரஷ், சந்த், அலங்கார் அவங்களே கொடுத்துட்டாங்க என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சந்த்ல பாத்தீங்கன்னா மாத்ரிக் சந்த் மட்டும் படிச்சீங்கன்னா போதும். அதுல சம் ஒரு அர்த் சம்னு கொடுத்திருக்காங்க. சோ அது ரெண்டுல இருக்கிறது மட்டும் படிச்சீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் அலங்கார்லயும் என்னென்ன சப்த அலங்கார்ல வரக்கூடிய அர்த்த அலங்கார், சப்த அலங்கார்னு 2 இருக்கு. நீங்க சப்த அலங்கார்ல இருக்கிறதெல்லாம் படிச்சுக்கணும். அடுத்தது பாஷா விஞ்ஞான் பிரதேஷ்ல வந்து அதுல வந்து அத்தியாயம் 1 to hour 6 கொடுத்திருக்காங்க. சோ அதுல இருக்கிறது மட்டும் நீங்க படிச்சுக்கணும். அதாவது அந்த சாகித்யக்கு ரிலேட்டடா வரும். பாஷா விஞ்ஞான் அந்த இது வந்து நீங்க படிக்கணும். தேவநாகரி லிபியில அதுலதான் வரும் உங்களுக்கு. சோ அதை நீங்க தரவு பண்ணிக்கணும். அதனோட டிப்பனியும் அதுல வரும். சோ செகண்ட் பேப்பர் பாத்தீங்கன்னா ரஷ், சந்த், அலங்கார், அப்புறம் பாஷா விஞ்ஞான் பிரவேஷ் இது 3 மட்டும் இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு அதுல 100 மார்க்ஸ் கவர் ஆயிடும். நெக்ஸ்ட் தீஸ்ரா பத்திர, இது வந்து திரிப்கதா பிரயோஜன் மூலக் ஹிந்தி. இந்த பிரயோஜன் மூலக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் இருக்கும். லெட்டர் ரைட்டிங் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து இதுல என்னென்ன படிக்கணுங்கிறதையும் அவங்களே கொடுத்துட்டாங்க, எந்தெந்த லெட்டர் ரைட்டிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி அந்த அதுல படிச்சீங்க அப்படின்னா அதுல 1 to 8 வரைக்கும் குலாப் ராயோட இது படிக்கணும். 1 to 8 வரைக்கும் நீங்க அதுல படிக்கணும். செலக்டடா நீங்க ஒரு 5 படிச்சீங்கன்னா கூட போதும். ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 6 கொடுத்து அதுல 2 எழுதணும். சோ நீங்க செலக்டடா 6 இல்ல 5 படிச்சா கூட போதும். பத்திரலேக்கன் அவங்களே கொடுத்துட்டாங்க என்னென்ன படிக்கணும்னு. நெக்ஸ்ட் சன்ஷிப்தி கரண் ப்ரிசிஸ் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. அதையும் அது ரொம்ப ஈஸி உங்களுக்கு, அதை நீங்க போட்டு எழுதிக்கலாம். அனுவாத் அபியாஸ் அதுல 1 to 13 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அது நீங்க டிரான்ஸ்லேட் இன்டு ரீஜனல் லாங்குவேஜ்க்கு 10 மார்க் இருக்கு. டிரான்ஸ்லேட் இன்டு ஹிந்திக்கு உங்களுக்கு 15 மார்க் இருக்கு. So wish you all success, all the best for you all. ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா 8th எக்ஸாம் நீங்க தான் இருக்கிறதுலயே இம்பார்ட்டன்ட் ஸ்காலர் நீங்கெல்லாம். சோ நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.